தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் திடீரென மழை பெய்தது. கடற்கரை சாலை, திரேஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நகர் முழுவதும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை கண்ணகி நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் மற்றும் ஃபிளெக்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் 200 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவச கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் முத்தனம்பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் நடுநிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள இப்பள்ளியின் சுற்றுச்சுவர் லாரி மோதிய விபத்தில் சேதமடைந்து கடந்த ஓராண்டாக சீரமைக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் செயல்பட்டு வந்த மரகுடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. முருகன் என்பவருக்கு சொந்தமான மரகுடோனில் எதிர்பாராத விதமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையில் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் குடோனில் இருந்த தேக்கு மரங்கள் மற்றும் அறுவை இயந்திரங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு அரங்கில் ஜாய் பிளே அகாடமி சார்பில் 2 நாள் மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். வயது பிரிவுகளின் அடிப்படையில் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் முதலிடத்தை பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் கஞ்சா விற்பனை செய்த 2வரை போலீசார் கைது செய்தனர். ஆனைமலை அடுத்த தாத்தூர் மயானம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்ற 2வரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்களிடம் 1 கிலோ 250 கிராம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஆயக்குடியைச் சேர்ந்த வீரகுமார் மற்றும் பொள்ளாச்சி மக்கனாம்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் ஆகிய 2வரையும் கைது செய்த போலீசார் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் 2வரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 வாரங்கள் நடைபெறும் நஷா முக்த் யுவா இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சென்னை அடுத்த தாம்பரம் அருகே சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தமிழக ஆளுநர் RB அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து உறுதிமொழி ஏற்ற நிலையில் போதைப்பொருள் ஒழிப்பில் இளைஞர்களின் பங்கு குறித்து ஆளுநர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். திருப்பூரில் தனியார் வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து 52 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் காவல் உதவி ஆய்வாளரின் மனைவி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 1/2 கிலோ எடையுள்ள போலி நகைகளை தங்க நகைகளாக காட்டி அடகு வைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த மோசடியில் தொடர்புடைய போலி வழக்கறிஞரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.